அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாழினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராசர். தோன்றின் புகழோடு தோன்றிய அத்தில் அத்தோன்றலில் தோன்றாமை நன்று என்பது வள்ளுவனின் வாக்கு. தோன்றின் புகழோடு தோன்றியவர் தான் நம் காமராசர். வில் என்றால் அர்ஜுனன், வில் என்றால் அர்ஜுனன், சொல்லென்றால் நம் காமராசர், சொல்லென்றால் நம் காமராசர். குடை என்றால் கருணன், குடை என்றால் கருணன், குடை வள்ளல் என்றால் கரும வீரத் காமராசர் அவர்கள், குடை வள்ளல் என்றால் கரும வீரத் காமராசர் அவர்கள். காமராசர் யார்? அந்த காமராசர் அன்பிற்கும் அறிவிற்கும் பண்பிற்கும் பதவிக்கும் உதவிக்கும் ஒரே சிங்கம் நமது காமராசர். தமிழ்நாட்டின் தங்கமிவர், ஏழைகளின் சொந்தமிவர், தமிழ்நாட்டின் தங்கமிவர், ஏழைகளின் சொந்தமிவர். கருமை நிற கண்ணன், ஆட்சியில் இவர் மன்னன், கருமை நிற கண்ணன், ஆட்சியில் இவர் மன்னன். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவர் பெற்றோர் குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் சிவகாமி அம்மா அவர்களுக்கும் மகனாய் பிறந்தார். காந்தி வழியை பின்பற்றியவர் இவர். சுமார் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் நம் காமராசர். தன் தந்தை இறப்புக்கு பின்னால் அவரால் படிக்க முடியவில்லை. கற்கேன் நன்றே, கற்கேன் நன்றே, பிச்சை புகிலும் கற்கேன் நன்றே, இதை கூறியவர் ஔவையார். உங்களை நான் பிச்சை எடுத்தாவது படிக்க வைப்பேன் என்று கூறியவர் நம் காமராசர். என்ன என்ன நல்ல திட்டங்கள்! இலவசமான கல்வி, இலவசமான புத்தகம், இலவசமான சீருடை, இலவசமான மதிய உணவு திட்டம், ஏழை மக்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தவர் நம் காமராசர். அதனால்தான் அவரை நாம் கரும வீரர் காமராசர், பெருந்தலைவர் காமராசர், கல்விக்கண் திறந்த காமராசர், படிக்காத மேதை காமராசர், கருப்பு சிங்கம் காமராசர் என்றே கூறுகிறோம். அச்சங்களும் இவரை கண்டு அச்சப்படும், அச்சங்களும் நம் காமராசரை கண்டு அச்சப்படும். தூய்மை அரசியலின் சின்னம், தூய்மையே இவரது வண்ணம், தூய்மை அரசியலின் சின்னம், தூய்மையே இவரது வண்ணம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். தானே சுவராயிருந்து நம்மளை சித்திரமாய் மாற்றியவர் தான் நம் காமராசர். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அதை மாற்றியவர் நம் காமராசர். அடுப்பூதும்